வணக்கம் பத்மநாபன். செங்கல் புயல் காரணமாக தொடர்ந்து நேற்று கனமழை பெய்த நிலையில் இன்றும் கனமழை நீடித்து வருகிறது. திருவள்ளூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை நீடித்து வரும் நிலையில் கடலோர பகுதிகளான பொன்னேரி, கும்மிடிப்பூண்டி சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் விவசாய பகுதிகளான இப்பகுதிகளில் சுமார் 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் உள்ள விவசாய நிலங்கள், சுமார் 2000க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கியுள்ளது. குறிப்பாக தேவம்பட்டு, ரத்தம்பேடு, பெரிய கரும்பூர், தேக்கன்யம், கோலூர், மடிமை கண்டிகை, ஏறு சிவன், பெரும்பேடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வெள்ள நீர் காரணமாக மழையால் தொடர்ந்து நெற்பயிர்கள் மூழ்கியுள்ளன. இந்த நெற்பயிர்கள் ஜனவரி மாதத்தில் அறுவடை செய்யும் வகையில் தொடர்ந்து நெற்பயிர்கள் நன்கு விளைந்திருந்த நிலையில் கனமழை காரணமாக வெள்ள நீர் ஏரியிலிருந்து வெளியேறும் நீர் தொடர்ந்து வெளியேற போதிய வடிகால் வசதி இல்லாததால் இந்த வெள்ள நீர் வடியாத நிலையை தற்போது நீடித்து வருகிறது. தொடர்ந்து மழை நீடிப்பதால் வெள்ள நீர் வடியாத நிலை உள்ளதால் விவசாயிகள் சுமார் 25,000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்து பயிர் செய்துள்ள இந்த நெற்பயிர்கள் முற்றிலுமாக அழிந்து சேதமாகி இருப்பதாகவும், தொடர்ந்து இப்பகுதியில் பாதிக்கப்பட்டுள்ள இடங்களை வேளாண் துறை அதிகாரிகள் ஒவ்வொரு இடமாக ஆய்வு செய்து அதற்கான முழு நிவாரணம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ள வேண்டும் எனவும், ஏற்கனவே ஏரி கால்வாய்கள், நீர்வரத்து கால்வாய்களை தூர்வார கோரி மாவட்ட ஆட்சியர் முதல் முதலமைச்சர் தனிப்பிரிவு வரை மனு அளித்தும் அதிகாரிகள் கண்டு கொள்ளாததால் இது போன்று தொடர்ந்து வெள்ள நீர் வடியாத நிலை ஏற்படுவதாகவும், இதனால் ஒவ்வொரு ஆண்டும் கனமழை காலங்களில் இது போன்று தொடர்ந்து விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். ஏக்கர் ஒன்றிற்கு 20,000 ரூபாய் வரை வேளாண் துறை அதிகாரிகள் உரிய ஆய்வு மேற்கொண்டு இழப்பீடு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது அனைத்து விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.